கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் உன்னை காத்துக்கொள், கீப் யுவர் செல்ஃப். நாம் நம்மை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் அதை உணர்த்துகிறது. உபாகம புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்மை எவ்வளவாக நேசிக்கிறார் என்று பாருங்கள். நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இவைகளை சொல்லியிருந்தார். இன்றைக்கு அது நமக்கும் பொருத்தமுள்ள ஒன்றாக இருக்கிறது. நாமும் நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும். பிதாவாகிய தேவன் அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேலிலே செய்தார். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் எத்தனையோ அற்புதங்கள். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிளந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது, யோர்தான் நதி பிரவாகித்து நின்றது. இப்படி எத்தனையோ அற்புதங்கள். வானத்தின் மன்னாவினாலே அவர்களை போஷித்தார். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் கூட நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் போஷித்து வருகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் அவருடைய நன்மைகளை அனுபவித்துக் கொண்டு வருகின்றோம். எனவே நாம் நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதற்கு நமக்கு தேவையானது பொறுமை. பொறுமை மிக மிக அவசியம். லூக்கா எழுதின சுவிசேஷம், உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். இன் யுவர் பேஷன்ஸ் யூ ஷல் வின் யுவர் சோல். நம்முடைய ஆத்துமாவை நம்முடைய பொறுமையினால தான் நாம் பாதுகாக்க வேண்டும். நாம் பொறுமையாக இருக்கும்போது தவறிலிருந்து விடுதலையாவோம். அவசரப்பட்டு எதையும் நாம் செய்துவிடக்கூடாது. பொறுமை அவசியமாக இருக்கிறது. யோபினுடைய பொறுமையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பொறுமையோடு இருந்தபடியினாலே அவன் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டான். நமக்கும் பொறுமை அவசியமாக இருக்கிறது. நம்முடைய பொறுமையினால்தான் நாம் நம்முடைய ஆத்துமாக்களை பாதுகாக்க முடியும். சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 23:3, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆத்துமாவை தேற்றக்கூடியவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் ஒருவர் தான் அந்த ஆத்துமாவை தேற்ற முடியும். நம்முடைய உறவினர்கள் நம்மை தேற்ற முடியாது. உடன் பிறந்தவர்கள் நம்மை தேற்ற முடியாது. நம்முடைய பெற்றோர் நம்மை தேற்றி ஆறுதல் சொல்ல முடியாது. ஆத்துமாக்களை உண்டு பண்ணினவர் பிதாவாகிய தேவன். அவர் ஒருவரே ஆத்துமாக்களின் மெய்ப்பராக இருக்கிறார்.
அந்த ஆத்துமாவை தேற்றுவதற்கு அவர் ஒருவரே வல்லவராக இருக்கிறார். எனவே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நாம் எப்படி நடக்க வேண்டும் என்ற ஒரு வழியை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீதியின் வழியிலே நடத்துகிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமான்களாக இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுகிறார்கள். பாவமர கழுவப்பட்டு நீதிக்குரிய ஆயுதங்களை தரித்துக் கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய வசனம் நீதியின் பாதைகளில் அவர்களை நடத்துகிறது. சங்கீதம் 22, 28 மற்றும் 29 வசனங்களை நாம் பார்க்கும்போது, ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். இன்னைக்கு உலகம் முழுவதையும் ஆளக்கூடியவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர்தான் சிருஷ்டிகர், ராஜாதி ராஜா என்று பார்க்கிறோம். அவருடைய ராஜ்யம் நிலையானது. ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாது. ஒரு ஐஸ்வர்யவான் சம்பிரமாக வாழ்ந்தான் இந்த பூமியிலே. ஆனால் அவனுடைய ஆத்மா பாதாளத்திற்கு போனது. அவனுடைய ஆத்மாவை அவன் அழியாதபடி காக்க முடியவில்லை. அவனுடைய ஆத்மா பாதாளத்திலே போய் வேதனை கொண்டது என்று பார்க்கிறோம். ஒருவனும் தன் ஆத்மா அழியாதபடி அதை காக்கக்கூடாது. அதை காக்கிறவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர்தான் நம்முடைய சிருஷ்டிகர் என்று பார்க்கிறோம். அவர்தான் அதை காக்க வல்லவராக இருக்கிறார். எனவே உங்களுடைய ஆத்துமாவை நீங்கள் ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ள கர்த்தருடைய வசனத்திற்கு நீங்கள் செவி கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய ஆத்துமா காக்கப்படும். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உன்னை சுத்தவானாக பாதுகாத்துக்கொள் என்ற ஒரு ஆலோசனை சொல்கிறார். இன்றைக்கு உலகத்தில் எங்கே பார்த்தாலும் தங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான தீய பழக்க வழக்கங்கள் வாலிபர்களை குறிப்பாக அதிகமாக பற்றி கொண்டிருக்கிறது. சோதோம் குமரா பட்டணங்கள் ஏன் அழிக்கப்பட்டது? ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக நடந்தார்கள். எனவே சோதோம் குமரா பட்டணத்தை கந்தகத்தை வர்ஷிக்க பண்ணி நம்முடைய பிதாவாகிய தேவன் அவைகளை அழித்து போட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே நம்மை சுத்தமானாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 22வது வசனம், ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவானாக காத்துக்கொள். Lay hands suddenly on no man, neither be partaker of other man's sins. Keep thyself pure. நீ உன்னை சுத்தவானாக பாதுகாத்துக்கொள் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் நம்மை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை, ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வையாதே. ஏனென்றால் அவன் செய்யக்கூடிய பாவத்திற்கு நீயும் பங்குள்ளவனாக தள்ளப்படுவாய். எனவே ஒருவன் மேலும் சீக்கிரமாக கைகளை வையாதே என்று சொல்கிறார். அன்பானவர்களே, மற்றவர்களுடைய பாவங்களுக்கு நாம் உடன்பட்டு போய்விடக்கூடாது. எனவே நாம் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்கிறார், 39வது சங்கீதம் 1வது வசனம், என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். இன்றைக்கு பாவிகள் பறந்து விரிந்து இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், என் நாவினாலே பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து கொள்ளுவேன். நாம் தான் நம்முடைய வழிகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையை நடவாமல்,
பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனவே நாம் தான் அவர்களுக்கு விலகி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். துன்மார்க்கர்கள் பெருகி இருக்கிறார்கள். எனவே எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நாம தான் அடக்கி வைக்க வேண்டும். யாக்கோபு சொல்லுகிறார், நாவை ஒருவரும் அடக்க முடியாது, ஏனென்றால் அது அடங்காதது. அந்த நாவுக்கு நாம் காவல் வைக்க வேண்டும், அதை நாம் அடக்க வேண்டும். அந்த நாவினாலே தேவனை துதிக்கிறோம், அதே நாவினாலே மற்றவர்களை நாம் சபிக்கிறோம். எனவே அந்த நாவுக்கு காவல் வைக்க வேண்டும். அதை கடிவாளத்தாலே அடக்கி வைக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நாம் இவைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் நம்மை சுத்தமானாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் நாவுகளுக்கு கடிவாளம் போட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். புத்திமதியை கேட்கக்கூடிய காதுகள் ஞானமுள்ள காதுகள். இன்னைக்கு அநேகர் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறார்கள், புத்திமதியை ஏற்றுக்கொள்வதில்லை. எனக்கு எதற்கு புத்திமதி சொல்லுகிறார்கள் என்று எதிர்த்து பேச ஆரம்பித்து விடுவார்கள். அன்பானவர்களே, புத்திமதிகளை உறுதியாக பற்றிக்கொள் என வேதம் சொல்லுகிறது. அதை விட்டு விடாதே, அதை காத்துக்கொள். அந்த புத்திமதியான வார்த்தைகளை நாம் இருதயத்துக்குள்ளாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுவே உனக்கு ஜீவனாக இருக்கிறது. அது நம்மை கடைசி வரை கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த புத்திமதியான வார்த்தைகள், புத்திமதிகள் எங்கிருந்து வரும்? தேவ சமூகத்திலிருந்து வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய சமூகத்திலிருந்து இவைகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது. அது நமக்கு ஜீவனாக இருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார் 1வது அதிகாரம் 27வது வசனத்திலே, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது. இன்னைக்கு எது சுத்தமான பக்தி? ஆடை அணிந்து போவதனாலே நாம் பரிசுத்தவான்கள் என்று நிரூபித்து விட முடியாது. திக்கற்ற பிள்ளைகள் விதவிகள் படக்கூடிய உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும். உலகத்தால் கரைபடாதபடி தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருப்பதாக யாக்கோபு எழுதியிருக்கிறார். இன்றைக்கு பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அங்கும் இங்கும் அலைந்து திரிகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதாகமம் சொல்லுகிறதான பக்தி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? உலகத்தால் கரைபடாதபடி நம்மை பாதுகாத்து கொண்டவர்களாக இருக்கின்றோமா? சேற்றிலே பன்றி புரளுகிறது, அது அப்படியே ரோட்டு ஓரமாக நடந்து செல்கிறது. அந்த பன்றியின் அருகே நாம் போவதற்கு பயப்படுகிறோம். அதனுடைய சேர் நம்ம மேலே தெரித்து விடும். ஆகையினாலே சற்று விலகி போகிறோம். அதே போல பாவத்தை விட்டு நாம் தான் விலக வேண்டும். பாவத்தை நாம் தான் வெறுக்க வேண்டும். பாவத்தை சீ என்று அதை உதறி போட வேண்டும். அதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? பாவத்தை நீங்கள் விடாத வரை பாவம் உங்களை பற்றி கொள்ளும். இன்றைக்கு செல்போன்லே அதிகமான வாலிப பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பாவ காரியங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஆபாச காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் எதை விரும்பி பார்க்கிறார்களோ அதே மெசேஜ் அவர்களுக்கு அதிகமாக வந்து கொண்டே இருக்கும். இன்னும் அதிகமாக கெட்டுப்போவதற்கான வழிகள் அங்கே ஏற்படுகிறது. நலமானவைகளை பாருங்கள், நலமானவைகளை கேளுங்கள், நலமானவைகள் உங்களை நாடி வரும், நலமானவைகள் உங்களை தேடி வரும். எனவே பாவத்தை முதலாவது நாம் வெறுக்க வேண்டும்.
பாவத்தை ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுமதிக்கவே கூடாது என்று நாம் பார்க்கிறோம். எனவே உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது என யாக்கோபு மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட நம்முடைய விசுவாசத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். I have fought a good fight, I have finished my course, I have kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன். இந்த உலகத்திலே நாம் ஒரு நல்ல ஒரு யுத்த வீரனாக நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு மிலிட்டரியிலே போய் சேருகிறார்கள். இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக அதில் போய் இணைகிறார்கள். உறவை வெறுக்கிறார்கள், குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விடுகிறார்கள், நாட்டை நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். எல்லையிலே போய் இரவு பகலாக விழித்திருந்து காவல் காக்கிறார்கள். தன்னுடைய ஆசைகள், இன்பங்கள் எல்லாவற்றையும் தூர எரிந்து விடுகிறார்கள். 24 மணி நேரமும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளும் ஒரு யுத்த வீரனை போல விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டு மார்க்கவசங்களை அணிந்து கொண்டு நாம் ஒரு யுத்த வீரனை போல நாம் செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்ல போராட்டத்தை நாம் போராடுவோம் என்றால் நாம் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்வோம். ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டமானது இருக்கிறது. அந்த போராட்டம் ஒரு நல்ல ஒரு போராட்டமாக இருக்க வேண்டும். ஆகாயத்திலே சிலம்பு பண்ணுவதாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். அவருக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை கடைசி மட்டுமாக காத்துக்கொண்டார். இன்றைக்கு நாம் கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஏதோ ஒரு 10 வருடம் இருந்தோம், அதற்கப்புறமாக அவரை நாம் மறுதலித்து போய்விட்டோம். என்ன நிலையான ஆசீர்வாதத்தை நாம் பெறவே முடியாது. கடைசி பரியந்தமும் மரண பரியந்தமும் நாம் உண்மை உள்ளவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். சபையிலும் சமுதாயத்திலும் நாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த விசுவாசம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தை துவக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை முடிக்கிறவரும் அவர்தான். அந்த விசுவாசத்தை கடைசி வரை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஆதாயத்துக்காக, வருமானத்திற்காக, சில நன்மைகளுக்காக நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் என்றால் எல்லாரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். எனவே அப்போஸ்தலனாகிய பவுலை போல நல்ல போராட்டத்தை போராடுங்கள், ஓட்டத்தை முடியுங்கள், விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே பவுல் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஒவ்வொருவருக்கும் நற்பொருளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அந்த நற்பொருள்? அந்த நற்பொருளை நம்மளே வாசம் பண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியினாலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரிடத்திலும் அந்த நற்பொருளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனம், அந்த வசனத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த சத்தியத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். அது ஒரு பொக்கிஷம். வேதமே வெளிச்சம், போதக சிச்சை ஜீவ ஊற்று. அந்த வேதாகமத்தை நீங்கள் பாதுகாக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். உங்களிடத்திலே அதான் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அந்த நற்பொருளை
நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறார்? நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், நாம் தேற்றப்பட வேண்டும். அவர் நம்மை தேற்றுகிறவர், ஆறுதல் சொல்லக்கூடியவர், சகல வசனத்தின் மூலமாக நம்மை வழிநடத்தக்கூடியவர், வசனங்களை நமக்கு நினைப்பூட்டக்கூடியவர். அவருடைய உதவியினாலே அந்த வல்லமையுள்ள வேத வசனத்தை, அந்த நற்பொருளை நாம் பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொருவரிடத்திலும் அந்த நற்பொருளானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அது வெளியேறப்பெற்ற பொக்கிஷம். இன்றைக்கு உலகத்திலே பணத்தை பாதுகாக்கிறார்கள், நகைகளை பாதுகாக்கிறார்கள், தங்களுடைய சொத்து பத்திரங்களை பாதுகாக்கிறார்கள். ஆனால் பாதுகாக்க வேண்டிய பரிசுத்தமான வேதாமத்தை பாதுகாக்கிறார்களா? இந்த வேதம் தான் உங்களை நித்தியத்திற்கு கொண்டு போக போகிறது. என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார். அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்களிலே இருக்க வேண்டும். அந்த வசனம்தான் உங்களை முழுவதுமாக பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. யூதா சொல்றார் பாருங்க, 21வது வசனம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். தேவனுடைய அன்பிலே நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவன் அன்பாக இருக்கிறார், அவர் நம்மை நேசிக்கிறார், பாதுகாக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த அன்பிலே உங்களை பாதுகாத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமையிலே வரப்போகிறார். 2வது முறை நம்ம எல்லாம் அழைத்து செல்லும்படியாக வரப்போகிறார். அவருடைய இரக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும். நாம் எதற்காக காத்து கொண்டிருக்கிறோம்? அநேகர் தங்களுடைய நண்பர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய உறவுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், மனைவி பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்க வரப்போகிறார். நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? அவரோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்களா? உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் எப்பொழுது வருவார்? ஒருவேளை இன்றே அவர் வரலாம். இன்று வருவாரானால் நான் அவரோடு கூட நித்தியத்துக்குள்ளாக பிரவேசிப்பேன். ஒரு நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருக்கின்றீர்களா? உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இந்த மூன்றுமே குற்றமற்றதாக இருக்க வேண்டும். அவைகள் காக்கப்பட வேண்டும். அதை காக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அநேகர் பிதாவே என்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபம் பண்ணுவார்கள். வேதம் நம்மை பாதுகாக்கும்படியாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறது. பாதுகாக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் அவைகளை பாதுகாக்க வேண்டும். ஆக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு இரக்கம் செய்வார். அவருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்றால் நீங்கள் காத்திருக்க வேண்டும். அந்த கானானிய ஸ்திரீ பொறுமையோடு கூட காத்திருந்தாள். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். அவளுடைய விசுவாசம் பெரிது. அவள் நினைத்தபடியாக அவளுக்கு நடந்தேறியது. இன்றைக்கு நீங்கள் பொறுமையோடு தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழுந்திருப்பீர்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வேத வசனத்தை நாம் காக்கும்போது அவரும் நம்மை பாதுகாப்பதாக சொல்லியிருக்கிறார். பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆவியானவர் அங்கே திருவுளம் பெற்றுகிறார். நாம் சொல்லியவற்றை கவனமாக கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது.
நாம் அப்படியாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் போது வரக்கூடிய சோதனை காலத்திற்கு பிதாவாகிய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் அவர் சொல்லிய வசனத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நாம் பொறுமையாக இருந்து இந்த உலகத்திலே வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஆதியிலே ஜீவ விருட்சத்திற்கு போகக்கூடிய வழியை காவல் பண்ணினார் என்று ஆதியாகமம் 3வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அங்கே தேவனே அங்கே ஒரு காவல் ஏற்படுத்தியிருக்கிறார். எதற்காக? மனிதர்கள் அதை போய் பறித்து புசித்து விடக்கூடாது என்பதற்காக. ஜீவ விருட்சத்தின் கனியை மனிதனுக்கு கொடுக்கத்தாங்க வச்சாரு. அவன் பாவம் செய்தபடினாலே நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து பாவத்திற்குள்ளாக தள்ளப்பட்டபடினாலே இப்பொழுது அவர் என்ன செய்கிறார்? ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அங்கே யாருமே போக முடியாது. தேவன் காவல் செய்தார். மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டார் என்று பார்க்கிறோம். துரத்தப்பட்டான். பிதாவாகிய தேவனே காவல் செய்கிறார். எனவே நீங்களும் நானும் நம்மை பாதுகாக்க வேண்டியது எத்தனை அவசியமான காரியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிக்கவே முடியாது. பாவத்திற்கு விலக வேண்டும். பரிசுத்தத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதவே வேதாகமும் எதிர்பார்க்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:7 வாசிக்கிறோம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்கிறார். எந்த கனியை ஆதாம் இழந்தானோ அந்த கனியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புசிக்க கொடுப்பதாக சொல்லுகிறார். ஜெயங்கொள்ளுகிறவனுக்குத்தான் அந்த கனி கிடைக்கும். நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மாவை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு உடன்படாது உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களை கரைப்படாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலைப் போல விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த வேதாகமத்தின் துணை கொண்டு ஒரு நல்ல ஒரு போதனையை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு நித்திய ஜீவனை பெறத்தக்கதாக ஜீவ விருட்சத்தின் கனியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புசிக்க கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லியிருக்கிறார். அந்த கனியை நாங்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் அருள் செய்ய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். In your patience you shall win your souls. Amen. நான் பாவிதானானாலும் நீ மாசற்ற இரத்தம் சிந்தி. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, South India. Our mobile number 9443558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.